உங்களுக்காண்டி பயமாக இருக்கா? எங்கிட்ட அவங்கள கொடுங்க, நாங்கள் அப்படியே கடித்து திங்கிறேன். நாய்ங்க, செத்த நாய். அவங்களாம் ஒரு தாய்க்கு பிறந்தவங்களா என்ன தெரியல, நாய்ங்க. அப்புறம் காதுக்குள்ளே எறும்பை விடணும், தேனை ஊற்றி வேலைக்கு சேர்த்துக்குங்கய்யா. இந்த பெண்களை தொட்டவங்களை பூராமே ஆளுகளை பூரா ஏன்ட்டு அமுச்சு விடுங்கய்யா. குடமையே வரக்கூடாதுயா, எந்த ஆட்சி வந்தாலும் சரியா. அவங்க ஆத்தா ஒருத்தனுக்கு தான் பெத்தாளா, எத்தனை பேர்த்துக்கு பெத்தாளே தெரியல. பொம்பளை பிள்ளைய கண்டா விட மாட்டுறாங்க. வாத்தாட்டை இருக்கதாண்டா அந்த பிள்ளைட்டே இருக்கு. வணக்கம்டாப்ல, தேனியிலேருந்து இந்தா இப்போத்தே ஒரு சின்ன பிள்ளைய வந்து பாலிய தொல்லை பண்ணி முடித்தாங்க. பாத்ரூம் போன உள்ளேயே 2-3 பேர் சேர்ந்து ஏன்னா அந்த பிள்ளைய வந்து கற்பழித்து கொண்டிருக்காங்க. நாய்ங்க, செத்த நாய். அவங்களாம் ஒரு தாய்க்கு பிறந்தவங்களா என்ன தெரியல, நாய்ங்க. கற்பழிப்பு அப்படின்னா நம்ம பாலிய தொல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இன்னமும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறியா? என் அண்ணத்தினால சொல்கிறேன், எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது. நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, முதலமைச்சராக வந்தாலும் இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாதியா. இவங்களாம் எப்படித்தே இருந்தாங்களா? அவங்க ஆத்தா ஒருத்தனுக்கு தான் பெத்தாளா, எத்தனை பேர்த்துக்கு பெத்தாளே தெரியல. பொம்பளை பிள்ளைய கண்டா விட மாட்டுறாங்க. வாத்தாட்டை இருக்கதாண்டா அந்த பிள்ளைட்டே இருக்கு. இதெல்லாம் மனுஷனா என்னடா தெரியலடா. இதெல்லாம் நடவடிக்கை கரெக்டாக எடுக்கணும். காவல்துறைங்க வந்து இவங்களை வந்து இப்படியே விட்டதுனாலதே இவங்க பெண்களை வந்து கை தொட்டுக்கிட்டே இருக்காங்க. நடு ரோட்டில் வைங்க, நடு ரோட்டில் வச்சு பப்ளிக்கில் வச்சு அவனை என்ன செய்யணும்? வெளிநாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பெண்களை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாது, பெண்களை தொட்டால் வெட்டியா. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்யா. இல்லைன்னா நம்ம பெண்களை வளர்க்கவும் முடியாது. பெற்றவங்க ஊரா செத்து எல்லாத்துலேயுமே, பள்ளிக்கூடத்துலேயும் சரி, கவர்மெண்ட்டு ஸ்கூல்லையும் சரி, எதுலேயும் இருந்தாலும் சரி, அப்படியே பாத்ரூமை பார்த்தா கன்றாவியாக இருக்கியா. மேலே சொல்கிறேன், இதெல்லாம் என்னையால் அப்படியே என்னையெல்லாம் விட்டால் மேய்ஞ்சி விட்டுருவேன். உங்களுக்காண்டி பயமாக இருக்கா? எங்கிட்ட அவங்கள கொடுங்க, நாங்கள் அப்படியே கடித்து திங்கிறேன். அவங்களெல்லாம் கடித்து அப்படியே. எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. ஒரு தடவை தான் மனுஷனாக பிறக்க போகிறேன் நானா. இன்னொரு தடவைலாம் மனுஷனை பிறவியே வேணாம்னுக்கிட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட. நீங்களாம் என்கிட்ட கொண்டு வாங்கய்யா. இந்த மாதிரி ஆளுகளை வச்சு உங்களுக்கு என்னை வேலைக்கு சேர்த்துக்கங்கய்யா. தண்டனை கொடுக்கறது இவன் தான் கொடுக்கணும் அப்படின்னு என்னை வேலைக்கு சேர்த்துக்கங்க. நான் அவனை பாருங்க, அந்த காலத்தில் எப்படி அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். தலைகளுக்கா நிற்க வச்சு விட்டு பையா அறுக்கணும். அதுக்கப்புறம் காதுக்குள்ளே எறும்பை விடணும், தேனை ஊற்றி ஃபுல்லாக தேனை ஊற்றி தேன் ஈய விட்டு கொத்த விடணும். இதுதான் அவங்களுக்கு பூரா தண்டனை. அந்த மாதிரி தண்டனையை கொடுத்தாத்தே தேலை விட்டு கடிக்க விடணும். தொப்புளுக்குள்ளே உட்காந்து விட்டுறணும். எது அந்த இந்த பிள்ளைப்பூச்சியை குண்டிக்குள்ளே விடணும். அப்போத்தான் இவங்களாம் அடங்குவாங்க. இந்த மாதிரி தண்டனை நான் கொடுக்க போகிறேன். என்னை வேலைக்கு சேர்த்துக்குங்கய்யா. இந்த பெண்களை தொட்டவங்களை பூராமே ஆளுகளை பூரா ஏன்ட்டு அமுச்சு விடுங்கய்யா. உங்கள் காலில் விழுகிறேன். அடுத்த ஆட்சியில் இந்த மாதிரி குடமையே வரக்கூடாதுயா. எந்த ஆட்சி வந்தாலும் சரியா. சித்திரவதையா. தமிழ்நாடே நாசமாக போச்சியா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா.